நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் வந்து நமக்கு தந்த ஒரு அக்கினி, அதாவது ஆண்டவருக்காக நம்ம ஃபயரா நம்ம சில நேரம் இருப்போம். அந்த ஃபயரை வந்து நம்மள அறியாமலே நிறைய நேரம் வந்து இழந்துட்டே போகும். அது எந்த மாதிரி தருணங்கள் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்ப்போம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வந்து அந்த ஒரு அக்கினி வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து நிறைய தியாகம் பண்ணி, நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி, நிறைய ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அந்த அக்கினியை நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம். அந்த பரிசுத்த அக்கினி, அந்த ஆவியானுடைய அக்கினியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆனா அது இழக்கிறதே தெரியாம நம்ம போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதுதான். அந்த ஒரு குடத்துல வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு வைங்களேன். அந்த ஓட்டைய வந்து நம்ம அத பெருசா நம்ம கண்டுக்கல அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப லம்பா அப்படியே வெளியே போவாது. ஆனா வந்து ரொம்ப அப்படியே போனா நம்ம ஆனா எனர்ஜி வந்து அப்படியே குறைஞ்சுட்டே இருக்கும். அந்த குடத்துல இருக்க தண்ணி வந்து அப்படியே குறைஞ்சுட்டே இருக்கும். அதுதான், அதனாலதான் நம்ம வந்து அதை முக்கியமா வந்து பார்க்கணும். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லாத ஒரு வேலையை நம்ம செய்யவே கூடாது. அதாவது பொதுவாவே கிறிஸ்தவங்களுக்கு வந்து எப்படின்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும், எல்லாரையும் தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்லாத ஒரு அசைன்மெண்ட்டை நம்மளா கையில எடுத்து பண்ணோம் அப்படின்னா, அது நம்ம அக்கினிய நம்மளே வேஸ்ட் பண்ற மாதிரிதான். இப்ப ஒரு இது பார்க்கலாம். யோனாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா எப்பவுமே யோனா புக்கம் வாசிக்கிறப்ப நம்ம எப்பயுமே யோனாவை சுத்தியே தான் நம்ம வந்து வருவோம். ஆனா இன்னைக்கு நம்ம யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, யோனா கூட படகுல வந்து மத்தவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி அந்த இடத்துல தப்பு பண்ணது யோனா மட்டும்தான். அதுக்காக மத்தவங்க யாருமே அந்த இடத்துல வந்து அவருடைய பனிஷ்மெண்ட்டை எல்லாருமே அனுபவிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, யோனா வந்து ரொம்ப அசால்ட்டா ஆக்சுவலி இருப்பாரு. அந்த யோனா 1:6 பாத்தீங்கன்னா, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாரால் தூங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து எல்லாருக்குமே அந்த கதை தெரிஞ்சதுதான். அப்ப வந்து கேட்பாங்க, நாங்க என்ன பண்ணா இந்த சமுத்திரம் அமைதல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யோனா சொல்லுவாரு, என்னைய தூக்கி கடல்ல தூக்கி போட்டுருங்க. என்னாலதான் இந்த சீட்டு போட்டு பார்ப்பாங்க. அந்த சீட்டு வந்து யோனா பேர்லயே வந்து விழுந்துரும். உடனே வந்து அவர் யோனாக்கு வந்து தெரியுது. ஆக்சுவலி யோனாக்கு வந்து ஆரம்பத்துல தெரியுது, நம்மளாலதான் வந்து இந்த பிரச்சனை வருதுங்கிறது தெரியுது. உடனே வந்து தெரிஞ்சோடனே யோனா சொல்றாரு, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே என்ன தூக்கி போட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏற்கனவே 5 இருக்கு. ஏற்கனவே அவங்களுடைய கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்துக்கு போட்டாங்க. அதாவது அவங்களுடைய வருமானங்கள், ரிசோர்சஸ், அவங்களுக்குன்னு வச்சிருந்த அந்த இது எல்லாமே ஆல்ரெடி வேஸ்டா போயிருச்சு. இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 12 பாருங்களேன். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். அவங்க சரி, ஆனாலும் அவங்க மனசு கேட்கல. சரி, இந்த யோனா எப்படியாவது நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல எல்லா மனுஷங்களுக்கும். சரி, ஒரு மனுஷனை போய் எப்படி கடல்ல தூக்கி போடுறது, இவனால்தான் தப்பு வந்துருச்சுன்னு தெரியுதா, இருந்தாலும் நம்ம எப்படி இவனை தூக்கி நம்ம உள்ள போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆண்டவர் சொல்லாத ஒரு அசைன்மெண்ட், எப்படியாவது யோனாவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃபாஸ்டா போறாங்க. ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிடுச்சு. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒரு சில பேரை தான் நம்ம வந்து தூக்கி எடுக்க முடியும். நம்ம யூதால கூட ஒரு வசனம் இருக்கும். யூதா 1:22 இருக்கும். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. இப்போ ஒரு சில பேருக்கு தான் நம்மளுடைய அசைன்மெண்ட்டுமே ஆண்டவர் வந்து நியமித்திருப்பாரு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். இருக்கிற எல்லா சபைக்கே அவங்க வந்தாலுமே எல்லாருக்கும் நம்ம போய் உதவி செய்யணும், எல்லாருடைய பாரத்தையும் நான் தான் தாங்க போறேன் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து முடியாது. நம்மளுடைய அக்கினி வந்து நம்மள அறியாமையே போயிட்டு இருக்கு, ட்ரெயின் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு ஃபயர் வந்து நம்மள அறியாமே ட்ரெயின் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த நேரத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, கடைசியில வந்து அவங்களால முடியல. அப்பதான் ஆண்டவர்கிட்ட அவங்களே பிரேயர் பண்றாங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்படி எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர், உமக்கு சுத்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது.
இப்ப உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இதா இருக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இதா இருக்கலாம், இல்ல உங்க சொந்த பந்தங்கள் வந்து இதா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தராத ஒரு அசைன்மெண்ட்டை இழுத்து பிடிச்சு நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃபுல் எனர்ஜி வந்து ட்ரைன் ஆயிரும், ஃபுல் அக்கினி வந்து போயிடும். நீங்க இதே மாதிரி அந்த மனுஷர் மாதிரி ஆண்டவரை எங்களுக்கு உங்க சுத்தமானபடி செய்யுங்க, இந்த மனுஷன் நாங்க உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. அதுக்கு கர்த்தர் வந்து வேற வழியில அவங்க லீட் பண்ணி போவார். ஆண்டவர் வந்து வேற ரூட்ல அவரை கொண்டு போய் கண்டிப்பா அவரே ஒரு இடத்துல கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அப்படிதான் நம்ம வந்து பண்ணணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம கிட்ட பேசியிருப்பாரு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதான சம்பவங்களை கொண்டு எல்லாத்தையும் போய் இப்படிதான் அப்படிதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஒரு சில நேரம் ஆண்டவரே சொன்னா மட்டும்தான் ஒரு சில பேருக்கு நின்று ஆமா இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா எல்லார்கிட்டயும் போய் இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் இதுதான் நடக்க போகுது, இதுதான் அது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த அக்கினியை வந்து நம்மளே குறைக்கிறோம்னு அர்த்தம். நம்ம ஃபயரை நல்லா ஏத்திக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கிட்டே போய் நம்ம எல்லாத்தையும் இப்படியே ஒன்னொன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சில நேரம் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நல்லவங்க நமக்கு எல்லாமே நல்லதுதான் யோசிப்பாங்க, எல்லாருமே ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு யாருமே யோசிக்க முடியாது. சோ ஒவ்வொரு சில நேரம் ஒவ்வொரு மாதிரி மாறும். அவ்வளவு எனர்ஜி நம்ம கொடுக்கும் போது அவனோட எனர்ஜி வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிருக்கும். ஒரு சில நேரம் ஆண்டவரே பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் வாழ்ந்த அந்த 3 வருஷத்துல நம்ம நிறைய கத்துக்கலாம். ஆண்டவர் ஒரு சில நேரம் தான் நின்று திரும்பி பார்த்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு சில நேரம் அவர் வாட்டுக்கு போவார். ஏன்னா இவங்க கிட்ட இப்ப நான் ஃபயரை இவங்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா என் மொத்தமும் போயிடும், எதுக்கு உட்கார்ந்து அவரோட போயிடுவேன். ஒரு சில நேரம் அமைதியா இருப்பாரு. அன்னைக்கெல்லாம் அந்த வச்சு அதை எல்லாரும் காட்டி கொடுத்தாங்க. அவர் தரையில உட்காந்து எழுதிட்டு இருந்தார். அந்த இடத்துல உட்காந்து இவர் ஆர்கி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு நினைச்சானா ஒண்ணுமே ஆகாது. ஆனா ஒரு சில நேரம் இதே பரிசேயர்கிட்ட, இதே வேதபார்கிட்ட, இதே சதுசேயர்கிட்ட, இதே பிரதான ஆசிரியர்கிட்ட இவரே பேசியிருக்காரு, ஆர்கியூமெண்ட்டும் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இவரே பண்ணியிருக்காரு. அதனால ஒரு சில நேரம் ஆண்டவர் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னா மட்டும் ஒரு சில பேர்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா யார்கிட்டயும் அந்த விஷயத்தை குறித்து எதுவுமே நீங்க வந்து சொல்லாதீங்க. அப்படி நம்ம ரொம்ப எல்லாத்தையும் போய் சொன்னோம் அப்படின்னா நம்ம பெற்றுக்கொண்டதான அக்கினியை வந்து நம்ம குறைக்கிறோம். பொதுவா வந்து அக்கினியை பத்தி ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு அக்கினி ஒரு ஃபயர் இருக்கு அப்படின்னா அது நிச்சயமா அடுத்த ஒரு இடத்துக்கும் அது பரவிதான் ஆகும். அப்ப கர்த்தர் நமக்கு தந்த ஒரு வெளிப்பாடோ ஒரு சத்தியத்தையோ நம்ம பிறருக்கு நிச்சயமா அதை வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்போஸ்தலர் 20:20 இருக்கு, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. அதான் இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, எனக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைச்சேனோ அது எல்லாமே நான் எதையுமே நான் மறைச்சு வைக்கல. ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட அவ்வளவு அடங்குன ஒரு மனுஷன், எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. 9 வரங்கள் இருக்கு. அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து எல்லாரை விட அதிகமான பாஷைகள் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு ரசிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சைட்ல இருந்து பார்த்தா நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கரைத்து நல்லா வச்சிருக்குதானே ஒரு ஞானின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம புதிய ஏற்பாட்டுல ஒரு பவுல வந்து நம்ம ஒரு ஞானின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சாலமோன் எப்படி பழைய ஏற்பாட்டுல ஞானியோ அது மாதிரி இவர் வந்து நிச்சயமாவே ஒரு பெரிய படிப்புல தேர்ந்த ஒரு மனிதர் தான். சரி, இயேசு கிறிஸ்து கூட வந்து அவர் இல்ல, கூடவே வந்து ஜேர்னி பண்ணல அந்த மித்த சீஷர்கள் மாதிரி. ஆனா இதுக்குள்ள அவ்வளவு சரக்கு நிறைந்த ஒரு மனிதர். அவர் நினைச்சிருந்தா நிறைய விஷயம் மறைச்சு வச்சிருக்கலாம். ஓகே, இது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர்ட்ட வந்து நான் வாங்கின வெளிப்பாடுகள், இதை நான் எப்படி உங்களுக்கு ஈஸியா நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தர்றது அப்படின்னு வந்து. ஆனா வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பிரயோஜனமாயிலே நான் ஒன்றையும் நான் மறைக்கிறார். ஒரு சீக்ரெட் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு வந்து அடிக்கடி வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னா இருக்கிறத நம்ம கொடுக்கணும், வெளியே எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் அந்த அக்கினியை வந்து நம்ம இழக்காம நம்ம வந்து பாதுகாக்க முடியும். நம்மகிட்ட இருக்கிற ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கும் போது மட்டும்தான் நிச்சயமா நமக்கும் வந்து மேல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில பிள்ளைங்க மட்டும்தான் அந்த சொல்லி கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஒரு சில பிள்ளைங்களுக்கு தனக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே வரும், ஆனா வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லியே தர மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 10 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு நான் படிக்கிறதா எப்படி நான் ஒரு ஆளுக்கு 1 மணி நேரத்துல நான் ஈஸியா சொல்லி தர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம 10 மணி நேரம் உட்காந்து படிச்சாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்தவங்களுக்கு உட்காந்து நம்ம சொல்லி தரணும், நமக்கே கூட அந்த பிராக்டிஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வரும். அதனால ஆண்டவர் வந்து எனக்கு வந்து நிறைய அந்த விஷயங்கள் நிறைய கத்து கொடுத்துட்டாரு. அதனால நான் யார்கிட்டலாம் போய் தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறேன்னா அவங்க எனக்கு சொல்லி தருவாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு இது வராது. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு சேவர் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா அவங்க தனக்கு இருக்கிறதே சொல்லி தரலையே யாருக்குமே. அப்ப வந்து இவங்க வந்து இன்னொரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும்.
இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை குறித்து ஒரு அக்கினி குறித்திருந்தாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரப்ப நீங்க தாராளமா அந்த வெளியே சொல்லிக்கலாம். அது உலக விஷயமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா இந்த பவுல் சொன்ன மாதிரி அந்த பிரயோஜனமா இருக்கிறத நான் மறைக்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் பிரயோஜனமா இருக்கா, அதை நான் அநேகருக்கு நான் வெளியரங்கமா நான் சொல்லி தருவேன் அப்படின்றது நிச்சயமா அந்த அக்கினி நீங்க இழக்காம இருக்கும். அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் நம்மளுடைய அக்கினி எப்படி குறையுது அப்படின்னா, நம்ம எப்பப்பெல்லாம் மனுஷரை அதிகமா பிரியப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பப்பெல்லாம் நம்மளை அறியாமலே அப்படியே அந்த அந்த நம்ம கிராஜுவலா அப்படியே நமக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நம்மளுடைய அக்கினி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சு வச்சிருப்போம், அந்த அபிஷேகத்தை அந்த அக்கினியை ஃபயரை ஏத்தி வச்சிருப்போம். ஆனா நம்ம மனுஷரை பிரியப்படுகிற ஒரு மனிதரா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய அக்கினியை நம்மளால தக்க வைக்கவே முடியாது. அது கீழே இழந்ததே நம்ம கண்டிப்பா போவோம். கலாத்தியர் 1:10 நம்ம வாசிச்சா, இப்பொழுது நான் மனுஷரியா தேவனியா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரியா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த இடத்துல ஊழியத்துக்குன்னு மட்டும் இல்ல, நம்ம சாதாரணமா ஒரு குடும்பத்துல எதை செய்தாலும் நம்ம பயத்துல கூட எதை செய்தாலும் அதை கத்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சமையல் எடுத்தா கூட இன்னும் துட்டி பார்க்கணும். இவங்க ஒருத்தவங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு மாமியார் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மருமக அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லணும் சொல்லணும் சொல்லணும், ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லணும் ரொம்ப ஒரு எனர்ஜியை நீங்க போட்டு நீங்க அந்த இடத்துல இது பண்ணி உண்மையாலுமே அந்த இடத்துல சொதப்பிச்சுன்னு வைங்களேன், அது ரொம்ப ஒரு இதா போயிரும். யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல உங்களுக்கு கமெண்ட் ஏதோ கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவரே உமக்கு பிரியமா நான் உங்க ஜெபம் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன், நான் உங்களுக்கு சித்தமான நான் கரெக்டா நான் செய்யறேன், நீங்க என் கூட இருங்க அப்படின்னு நம்ம செஞ்சு வச்சோம்னா அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமா அதை எல்லாத்தையும் கடைத்து வைக்க செய்வார். இப்ப நம்ம ஒரு பிரசன்டேஷன் பண்றோம் அப்படின்னா HR அப்படியே நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களை எப்படியாச்சும் நம்ம வலைக்குள்ள விழ வைக்கணும்ன்ற மாதிரியே அந்த ரொம்ப அது பார்த்தாலே தெரியும் இவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம கிட்ட இப்ப ஒட்டிட்டே வராங்க, இதுக்காக தான் இவங்க நம்மள ஐஸ் வச்சுக்கிட்டே வராங்க. நம்ம ஒரு சில நேரம் அப்படிதான் இருக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த மேனேஜரை நம்ம கைக்குள்ளேயே போட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாமோ எல்லாமே அந்த மாதிரி நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. அது விஜயமா இருந்தாலும் சரி, அது வெளிப்பட நம்ம குடும்பத்தை நடத்துகிற பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஆண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸே ஒரு சில நேரம் டீச்சர்ஸை போய் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணோன்னு, அது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா எல்லா கிளாஸ்லயுமே ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அந்த டீச்சர்ஸ எப்படினாலும் கைக்குள்ள போட்டுட்டு ரொம்ப இது பண்ணணும்னு பண்றது. மேம் இன்னைக்கு நீங்க கட்டிட்டு சாரி நல்லா இருக்கு, ஏமா ஏமா நீ என்ன சொல்ல வர நீங்க தெரியுது, நாங்க இந்தவங்க எல்லாம் நாங்க திருப்பி நமக்கு தெரியும், அவங்கள பார்த்தாலே இவங்க இவ்வளவு ஐஸ் வைக்கிறாங்க, என்னத்தை இப்படி பண்றாங்க. நம்ம சில டீச்சர்ஸ் அதுல விழுகவும் செய்வாங்க, அது ரொம்ப நமக்கே பார்க்க இதா இருக்கும், எப்படி இந்த டிராப்ல எல்லாம் இவங்க விழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம உண்மையாலுமே ஆவிக்குரிய ஒரு ஆவியில ஒரு ஃபயர் வைத்திருக்கிற ஒரு மனிதரா இருந்தோம் அப்படின்னா கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். நம்ம ஒரு போதிக்கிறா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், வேலைக்கு போற ஒர்க்கிங் மாமா இருக்கலாம், இல்லாட்டினா சாதாரணமா வேலை பார்க்கறதான யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, ஒரு சிஎம்ஏ எடுத்தாலும் மக்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும் நம்ம பண்ண முடியாது. நீங்க ஒரு ஹை பொசிஷன்ல எடுத்தாலுமே தேவனுக்கு பிரியப்படுத்துறோமா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருந்தாலே போதும். நம்மளுடைய ஆவி அக்கினியை நம்ம குறையாம பாதுகாத்துக்கிறோம். இந்த வீடியோ நம்ம பார்த்தோம், அக்கினியை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ற பெரிய விஷயம் கிடையாது, அதை தக்க வைக்கிறதா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால எந்தெந்த தருணங்கள்லாம் நம்ம இழக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சாலே நம்ம இனி வர காலத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம். இது அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணாதான் நம்மளுடைய சேனல் வெளியே போகும். இன்னும் பார்க்காதவங்களும் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இது நீங்க நம்ம ஊழியருக்காக பண்ற ஒரு சின்ன உதவியா நினைச்சு நீங்க பண்ணுங்க. அது மாதிரி லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணதான் யூடியூப் நிறைய பேருக்கு காமிக்கும். ஆமா, இல்ல அப்படின்னா இவங்க பார்த்தும் லைக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால அந்த ஒரு உதவியை நீங்க செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.